குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம தினசரி யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்னும் நிறைய ஆப்ஸ் வந்து சொல்கிறாங்க. நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த அடிக்ஷன்லலாம் இருந்து நம்மளால் வந்து எப்படி வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. முதலில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இதனால் பலனும் இருக்கத்தான் செய்கிறது. அதை நம்மால் நிச்சயமாக மறுக்கவே முடியாது. இந்த வீடியோ பேசுகிறனாவே நம்ம யூடியூப் இருக்கிறதுனால தான் உங்களால் வந்து பார்க்க முடிகிறது. இந்த எஜுகேஷன் உங்களால் ஃப்ரீயாக வந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்போ சோஷியல் மீடியாஸ்னால எந்த அளவுக்கு கெடுதல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பலனும் இருக்கத்தான் செய்கிறது. எப்பவுமே நியூட்ரலான ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுகிறது. டெக்னாலஜி வளர்ந்து செல்லும் காலங்களில் நான் இல்லாமையே இருப்பேன் அப்படின்னு வந்து உங்களால் வந்து சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ கூட அந்த பைலட்ஸ் கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது யூடியூப் ஆப்பே அவங்ககிட்ட இல்லை. நான் உடனே கேட்டேன், ஏங்க அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணுன்றதுனால அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களான்னு சிரிச்சார் அவர். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நினச்சதை சொல்லிட்டானே அப்படின்றதுனால தான். ஸோ அதிகமான நேரத்தை வந்து இந்த மாதிரியான நம்ம சோஷியல் மீடியா வந்து கன்சியூம் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ், நெகட்டிவ், இதை எப்படி மாற்றிக்கலான்னு கூடிய அந்த விஷயத்தையும் இன்று வந்து நாம் வந்து பார்த்து விடலாம். நமக்கு வந்து இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் கற்றுக்கிறதுக்காக ஒரு சில பேர் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில பேர் பிஸ்னஸுக்காக பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ஃபெமிலியாரிட்டி பண்ணிவிட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறணும் அப்படின்றதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஆனால் இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும். எந்த அளவுக்கு டெக்னாலஜி அந்த ரேஸ் வந்து நம்ம மேலே அதிகமாக படுகிறதோ அந்த அளவுக்கு உடல் அளவிலும் மன அளவிலும் நமது மூளையை சார்ந்த விஷயங்களிலும் பாதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து அடிப்படையாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஃபாலோவர்ஸ் வரணுமா, இல்லை வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்மை சார்ந்தவர்கள் நம்மை பின்பற்ற வேண்டுமா? சோஷியல் மீடியாவில் மட்டும் நம்மளை ஒருத்தங்க பின்பற்றணுமா, இல்லை மனிதனாக வாழக்கூடிய என்னை, என் பழக்க வழக்கங்களை பார்த்து ஒரு சில பேர் பின்பற்ற வேண்டுமான்ற முடிவுக்கு முதல்ல நீங்கள் வரணும். உங்களை பயன்படுத்தவே வேண்டான்னு சொல்லலை. பயன்படுத்தினா தான் அடுத்த கட்டம் போக முடியும். அதை பயன்படுத்தினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான விஷயங்கள் இந்த உலகத்தில் வந்து சாதித்து கொள்ள முடியும். ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன ஆயிடுது அப்படின்னா, அதுவே பழக்கமாக மாறிவிடுகிறது, அதுவே பொழுதுபோக்காக மாறிவிடுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அடிக்ஷன் ஆகிடுது. அடிக்ஷன்னா அதுலேருந்து வெளியவே வர முடியாத நிலை என்பது ஏற்பட்டு விடுகிறது. ஒரு 10 நிமிஷம் சும்மா இருந்தால் சும்மா இருக்கணுன்ற எண்ணம் இன்று யாருக்குமே வருவதில்லை. ஒரு 10 நிமிஷம் சும்மா இருந்தால் ஃபோனை எடுத்து எவ்வளோ நேரம் நோண்டலாம், எதை யார் யாருக்கு என்னென்ன மெசேஜ் பண்ணலாம். அன்டில் யூ ஹேவ் ரியலி சம் ஒர்க் ஆன் த சோஷியல் மீடியா. டைம் பாஸுக்கு நான் வந்து இந்த டைமை வந்து பாஸ் பண்ணணும், எனக்கு அடுத்து ஒரு 1 ஹவர் சும்மா இருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் சோஷியல் மீடியாவையும் மொபைலையும் கொண்டு வந்து வச்சிங்கன்னா நிச்சயமாக ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய தன்மையை, சக்தியை உணர முடியாத நிலைக்கு வந்து நீங்கள் வந்து சென்று விடுகிறீர்கள். எந்த அளவுக்கு நான் சும்மா இருக்கணும், எந்த அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு புக்கு படிக்கிறேன், இல்லை வந்து ஒரு ஞான விளக்கத்தை பற்றி நான் கேட்குறேன், அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் நேரம் நான் மெடிடேட் பண்ணுறேன், இல்லை ஏதாவது புதுமையான விஷயங்களை நான் வந்து நேரடியாக கற்றுக்கொள்கிறேன், இல்லை என் குடும்பத்துக்கிட்ட நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் வந்து லைவாக வந்து என் நண்பர்கள்கிட்ட வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ரொம்ப லெஜிட்டாக, ரொம்ப ஆர்கானிக்காக நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டியில் நான் வாழணும்னு நான் நினைக்கும் போதே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது, நான் வந்து ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டியில் நான் வந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக அடிக்ஷனாக மாறிவிடும். இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஃபோனே யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாரும் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியறதில்ல, இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியறதில்ல. இன்டர்நெட்னால பல நன்மைகள் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்குது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். உங்கள் மைண்டு சொல்லும், இப்போ நீ சும்மா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மைண்டில் ப்ரீ ப்ரோக்ராம் ஆகிருக்கு, ஃபோன் எடுத்து நோண்டு அப்படின்னு வந்து ப்ரீ ப்ரோக்ராம் ஆகிருக்கு. அப்போது ஒரு 10 விஷயத்தை வந்து நீங்கள் வந்து லிஸ்ட்டு போட்டு வச்சுங்க. நான் சும்மா இருந்தால் நான் ஃபோனை நோண்டாமல் நான் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும், ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, ஆன்மீக ரீதியாக, உளவியல் ரீதியாக, உணர்வு ரீதியாக. இப்போ இந்த விஷயத்துக்கு நான் இந்த உலகத்தில் வாழ்கிறதே கம்மியான நாள் தான் வாழ போகிறேன். இந்த கம்மியான நாள் வாழ்கிறதையும் பாதி நாள் தூங்கி கழிச்சிட்றேன். 80 வருஷம்னா 40 வருஷம் தூக்கத்தில் போயிடுது. அதில் 10-12 வயசு வந்து குழந்தை பருவத்தில் போயிடுது. அதில் ஒரு 10-12 வருஷம் வயதான காலங்களில் போயிடுது. ஸோ நான் வாழக்கூடிய காலமே 80 வயசு எனக்கு டோட்டலாக கொடுக்கப்பட்டது. ஒரு 10-15 வருஷம் தான் வாழ போகிறேன். அப்போ இந்த 10-15 வருஷத்துலேயும் முக்கால்வாசி நேரம் நான் ஃபோன்லேயே செலவிடணுமான்ற அந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, ஆன்மீக ரீதியாக, உளவியல் ரீதியாக இதை கடந்து நான் எந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்த போகிறேன், எதை கற்றுக்கொள்ள போகிறேன். ஃபோன் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஃபோனே இல்லாமல் சொல்ல,
ஒரு மணி நேரம் இதை என்னால் பயன்படுத்தாமல் இருக்க முடியுமா? உங்களுடைய மனம் ஃபோன் எடுத்து நோண்டுன்னு சொல்லும்போது ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் முதல்ல யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா புரியாது. அது ஃபோன் நோண்டு, ஃபோன் எடுன்னு சொல்லும், இல்லைனா போய் சாப்பிடுன்னு சொல்லும், இல்லைனா எங்கேயா ட்ராவல் பண்ணி போன்னு சொல்லும், பைக் எடுத்துகிட்டு போன்னு சொல்லும், கார் எடுத்துகிட்டு போன்னு சொல்லும், இல்லைனா டிவி பாருன்னு சொல்லும். டெக்னாலஜி ரீதியாக எந்த டச்லேயுமே நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த 1 hour இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் அவசியமான விஷயத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? யோகாசனம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், இல்லாட்டினா பிராணாயாமம் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா பரம்பொருள் யோகம் பண்ணலாம். அப்படியும் இல்லாட்டியா ஏதோ ஒரு நல்ல புத்தகங்கள், சும்மா கதை வாங்கி படிக்காமல், காமிக்ஸ் படிக்காமல், இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபிக்ஷன் ரீதியான விஷயங்கள் படிக்காமல் இந்த அறிவை மேம்படுத்துவதற்குண்டான பிஸ்னஸ் ரீதியாக நான் எதை கற்றுக்கொள்ள போகிறேன், உடல் ரீதியாக நான் எதை கற்றுக்கொள்ள போகிறேன், இந்த மாதிரியான லேர்னிங்க்கும் அன்லேர்னிங்க்கும். லேர்னிங் என்பது உலக வாழ்க்கைக்காக, அன்லேர்னிங் என்பது அருளக வாழ்க்கைக்காக. இது ரெண்டையும் ஈக்குவலாக பண்ணுறதுக்கு நான் ஃப்ரீ டைமில் என்ன பண்ண போகிறேன்றதை யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபோனை எடுக்காமே இருக்க முடியும். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்பதே, நீங்கள் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், இல்லை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். பல பேருக்கு அதுவும் கிடைக்கிறது இல்லை. காலையில் வேலைக்கு போனீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் வேலை, அதை முடிச்சோடனே குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சாப்பிட போகணும், வெளியே போகணும், கார் ஓட்டணும், ட்ராவல் பண்ணணும், ஊர் சுற்றணும். இப்படியே போகும்போது இந்த உடலையும் இந்த ஆன்மாவையும் அடுத்த கட்டம் கொண்டு செல்வதற்குண்டான அந்த தன்மையை உங்களது மனம் என்பது இழந்து விடுகிறது. இதுக்கு பேர் தான் அடிக்ஷன், சிக்கிக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். ஸோ இதிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இதற்குண்டான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இந்த ஃபோன் இல்லைனா வேறு ஃபோன், இந்த ஃபோன் இல்லைனா டிவி, அப்படி அல்ல. இந்த ஃபோன் இல்லை அப்படின்னா இந்த உடலையும் இந்த அறிவையும் இந்த ஞானத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள போகிறேனா, இல்லை இந்த உடலை மேம்படுத்துவதற்கு ஏதாவது உடற்பயிற்சிகள் நான் செய்ய போகிறேனா, என்னோட குடும்பத்தினுடைய நல்லிணக்கத்தை பேணுவதற்காக என் குடும்பத்துக்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னா, இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் யாராவது என்னை பல நாள் பார்க்கணும் விருப்பப்படுறாங்க, டக்குன்னு அவங்கள நான் போய் பார்த்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன்னா, இந்த கொடுக்கும் தன்மையில் இருப்பதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பது இந்த நேரத்தில் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க. அப்படி இல்லாட்டினா எடுத்தோடனே ஃபோன் கையில் இருக்குது, இம்மீடியட்டாக நான் ஒரு டேட்டா பேக் போட்டுருவேன், யாருக்குனாலும் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன்னா, மிக சூப்பராக செம்மையாக பயன்படுத்தக்கூடிய இந்த நேரமானது அடிக்ஷன்லேயே போயிடும், சோஷியல் மீடியாலேயே போயிடும். இறுதியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, என்னுடைய சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் அதிகமாகணுன்றதை நீங்கள் நோக்கமாக வச்சு செயல்படுறீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப் ஆகும், மற்ற விஷயம் டெவலப் ஆகும். இந்த உடலையும் இந்த ஆன்மாவையும் நான் பயன்படுத்தும் போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸோட ரியல் டைம் ஃபாலோவர்ஸ், உங்கள் வீடு சுற்றமும் சூழமும் நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க, எல்லாருக்கும் ஒரு மாபெரும் நல்லுறவை பேணக்கூடிய ஒரு சக்தி பெற்ற மனிதராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதான் ஆளுமைன்னு சொல்லுவாங்க, கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இவர் சொன்னால் சரியாக இருக்கும்ப்பா, இவர் செஞ்சால் சரியாக இருக்குமா, இந்த மாதிரியான விஷயம் எங்கேருந்து வரும்னா நீங்கள் ரியாலிட்டியில் அதிகமாக ப்ரெசென்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் கிடைக்குமே தவிர சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக கிடைக்காது. அது யூஸ் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல, இப்போ டைம் பாஸுக்கு அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். பெரும்பாலான நேரத்தை பெரும்பாலான நாட்களில் நான் டெக்னாலஜிலேயே தான் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் நினச்சிங்கன்னா உயிர் சக்தி சீக்கிரம் அழிந்துவிடும். நீங்கள் அடைய வேண்டிய ஆன்ம லாபத்தை நிச்சயமாக அடைய முடியாது. நன்றி, வணக்கம்.